மாறியது. தலைவர்கள் ஆளுகின்றனர். அவர்களுக்கென்று சில கவிஞர்களை வைத்திருக்கிறார்கள். தலைவர் மகிழ்ச்சியோடு இருந்தார், அந்த கவிஞரும் மகிழ்வுடன் பாடிக்கொண்டிருப்பார். தலைவர் சோகத்தில் இருந்தார், அந்த கவிஞரும் ஒப்பாரி வைத்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த சோகமான நேரத்தில் ஒரே ஒரு வாசகம் மட்டும் ஸ்க்ரோலிங் போல் ஓடிக்கொண்டே இருக்கும். நாமெல்லாம் இவ்வளவு நல்லது செஞ்சுருக்கோமே, நமக்கெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்க்ரோலிங் வாசகம். ஏன் அப்படி நடக்குது யோசிப்போம். இந்த மாதிரி சிக்கலான கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்கிறத விட பெரியவங்களை கேட்கலாம் அப்படின்றதுக்காக திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போனால் அவர் ஒரு சுருக்கமாக ஒரு குறளை எடுத்து வைக்கிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் இணைக்கப்படும் அப்படின்றார். நினைங்க, யோசிங்க, நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம காரணத்தை போய் வள்ளுவர்கிட்ட கேட்டால் வள்ளுவர் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்க தோணுது. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுடுவான். சரி, அப்படியே அவருக்கு முன்னாடி ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு தொல்காப்பியர்கிட்ட போனோம். தொல்காப்பியமா அப்படிலாம் ரொம்ப பயந்துடாதீங்க. அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றார். என்னங்க, நீங்கள் தான் பெரியவர், உங்களை விட பெரியவங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு பாட்டை கேட்கலாம். அந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் இருக்குது. இந்தந்த காலகட்டத்தில் தலைவன் தலைவிக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அதையும் மீறி சிலது நடக்குது, என்ன செய்யலாம், மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்படின்ட்டு தொல்காப்பியர் சொல்கிறாரு. நான் சொல்லலை, எனக்கு முன்னாடி வந்த பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்றாரு. அப்படியே வாங்க, தொல்காப்பியர் சொன்ன அந்த சூத்திரத்தை நீங்களும் கேளுங்க. புலனங்குணர்ந்த புலமையோரே, 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 புலமையோரே. எப்படியோ பெரியவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பெரியவங்களுடைய குணம் என்ன, அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, யார் அந்த பெரியவர்கள், அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். கந்த புராணம் எழுதிய அந்த ஆசிரியர் புலவர் அவருடைய அவை அடக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நானும் இந்த பாடல்கள் முழுவதையும் வடமொழியிலிருந்து தான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வடமொழியும் அவ்வளவா தெரியாது, தென்மொழியாகிய தமிழும் அவ்வளவு நல்லா தெரியாது. அதனால் ஏதாவது சொற்குற்றம், பொருட்குற்றம், எந்த குற்றம் இருந்தாலும் அதையெல்லாம் அவ்வளவு கண்டுக்க மாட்டாங்க. யார்? பெரியவங்க. அவங்க தான் பெரியவங்க. என்ன மன்னித்து சிறு குழந்தை போல் என்னை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவை அடக்கத்தில் சொல்கிறாரு. வாங்களே, கந்த புராணத்தில் என்ன சொல்கிறாருன்றதையும் கேட்கலாம். சொல்கின்ற முனிவட நூறெறி பின் சொலார்ச்சிறியே நுரை செய்தலான் இன்னொரு பக்கம் போய் அப்படியே அந்த பெரியவர்கள் வேறு எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றத பார்க்குறாராம். நமக்கும் அந்த பெரியவர்களுக்கும் உள்ள அந்த நெருக்கம், அந்த உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு தாய் தந்தைக்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள ஒரு நெருக்கம். குழந்தை தத்தக்கன்னு எதையாவது சொல்லிகிட்ருக்கோம், இருந்தாலும் அந்த குழந்தை மேலே அந்த மழலை சொல் நமக்கெல்லாம் ரொம்ப அமுதம் போல் இனிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புலவர்கள், சின்ன சின்ன புலவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாத்தையும் கூட அவங்க ரசித்து அவங்க ஏற்றுக்குவாங்களாம். யார்? அவங்க தான் பெரியோர்.
பெரியவர்கள்னா அவங்க தான் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க? சிவஞான சித்தியார் சுபக்கம் அதில் சொல்லியிருக்கிறாரு அந்த ஆசிரியர். பெரியவங்க சொன்னால் பெருமாளே சொன்ன மாதிரி கேட்டுக்கோம். நீடு புகழ் உலகுதனில் மைந்தரும் மாதர் நேயமோடு தாம்பயந்த புதல்வர் வாயில் கூடுமொழி மழலையோடு குழறி ஒன்றும் குறிப்பு அரிது ஆயிடினும் மிக குலவி போற்றி மாடு நமக்கு இது என்று கொண்டு வாழ்வார். அது போல மன்னுதமிழ் புலமையோரின் பாடுகவிக்குற்றங்கள் பாரார் என்னூர் பாராட்டா நிற்பரருட் பரிசினாலே. புலமையோ புலமையோ. அங்கங்கே ரவுண்டு கட்டிட்டு கடைசியில் கம்பர்கிட்ட வந்து சரணடைஞ்சிடும். கம்பர் பெரியவர் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா, பெரியவர்களின் இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்றத ராமனும் சூர்பனகையும் 2 பேரும் சந்தித்து பேசுகின்ற அந்த உரையாடலின் போது சொல்கிறார். பெரியவங்க இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. எதை? ஒரு அரசர் இருக்கிறாரு, ஒரு மன்னர் இருக்கிறாரு, ஒரு அசுரருடைய பொன் அப்படின்ட்டு, அசுரர் மாதிரி நீ வந்திருக்கியே, உன் கூட மனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? பெரியவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எடுத்து கொடுத்தாரு கம்பர் நமக்கு. அந்த பாட்டில் வழக்கம் போல் நான் தேடி வந்த மறைத்து காட்டிய தன்னுடைய பாத்திரங்களை கம்பரே மறைத்து காட்டிய 2 பெயர்கள் கிடைத்தன. அதையும் பாருங்க, பாடலையும் கேளுங்க. அருத்தியல் அணைய கூற அகத்துரு நகையின் வெள்ளை குருத்து எழுகின்ற நீலக்கொண்டல் உண்டாட்டம் கொண்டான். வருத்தம் இங்கு அறக்கர்தம்மில் மானிடர் மணத்தல் நங்கை பொருத்தமன்று என்று